வணக்கம். ரவி ரங்கநாதன் பிசியோதெரபிஸ்ட் சென்னையிலேருந்து. சமீபத்தில என்கிட்ட முதுகு வந்த ஒருத்தவங்க, அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்து, நான் இந்தந்த பயிற்சிகள்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா சரியா போகும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது, அவங்க என்ன கேட்டாங்க, நீங்க அப்போ ஃபிசியோதெரபி இதெல்லாம் எதுவும் செய்ய மாட்டீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. ஃபிசியோதெரபின்னா நெறைய பேரு என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, ஐஎஃப்டி, ட்ராக்ஷனு, ஷாக் டயதெர்மி, அல்ட்ராசவுண்டு, ஹாட் பேக் இந்த மாரி விஷயங்கள் தான் ஃபிசியோதெரபின்னு நெனச்சுன்னுருக்காங்க. ஃபிசியோதெரபி அது இல்லை. ஃபிசியோதெரப்பி எப்படின்னு சொன்னால் அசைவுகளை பற்றினது. ஸோ அசைவுகள் நம்ம எல்லாரும் செய்கிறோம். நம்ம வயசுக்கு உள்ள சவகால வயதினர் செய்யக்கூடிய விஷயங்களை நம்மளால் செய்ய முடியலன்னு சொன்னாலோ, இல்லை இதை விட ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறேன், அந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு எஃபிஷியன்சி வேணும், அந்த எஃபிஷியன்சி எனக்கு இல்லை, அதுக்கு செய்யறதுக்கு எதனா பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாலோ, இது எல்லாத்துக்கும் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைஸை பொறுத்து தான் அமையும். நடுவில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, அவங்களுக்கு கை கால் அசைக்க முடியல, அவங்களுக்கு உறவு கொண்டு வர்றதுக்கு எக்ஸசைசஸ். மறுபடியும் அவங்களால எல்லாத்தையும் செய்ய முடியலன்னா எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் தான் பிரதானம். இல்லை மொடாலிட்டிஸ் எல்லாம் வலி இருக்கிறவங்களுக்கு உதவுமே தவிர அது மட்டுமே ஃபிசியோதெரப்பி இல்லை. அதனால் தேர்ந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை கண்டுபிடிங்க, அவங்க கூட தேர்ந்த ஃபிசியோதெரப்பி பண்ணி சரியாகுங்க. நன்றி.